Hello everyone, this is Balaji. இப்போ எப்படி எக்ஸலில் ரவுண்ட் அப் அப்புறம் ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த ரெக்கார்டு எடுத்திருக்கேன். இந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் பீரியட், அட்டெண்டர் பீரியட், பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டெண்டர் பீரியட் டிவைட் பை கண்டக்டர் பீரியட் இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா அது பர்சன்டேஜ் ஆஃப் அட்டண்டன்ஸ் கிடைக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷன் வித் 0 டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 டிஜிட் இருக்கிற மாதிரி எப்படி ரவுண்ட் பண்ணுறது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணுறது. ரவுண்ட் அப் பண்ணுறது வித் டெசிமல் பாயிண்ட் 2 இருக்கிற மாதிரி. அப்புறம் ரவுண்ட் டவுன் பண்ணுறது வித் டெசிமல் பாயிண்ட் 2 இருக்கிற மாதிரி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணோம். ஈக்குவல் டைப் பண்ணி அட்டெண்டர் பீரியட் டிவைடட் பை கண்டக்டர் பீரியட் இன்ட்டு 100 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டர் பர்சன்டேஜ் ஆஃப் அட்டண்டன்ஸ் கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா இது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய டிஜிட் வருது. இப்போ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரவுண்ட் அப் ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டெசிமலுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வரணும் அப்படின்னு பண்ணுறது ரவுண்ட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 டிஜிட் வரணும். ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்டே வரக்கூடாது அப்படின்னா 0ன்னு யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். செல்லை செலக்ட் பண்ணி ஈக்குவல் டைப் பண்ணி ரவுண்டுன்னு டைப் பண்ணோம். ரவுண்டு டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ எந்த செல்லில் டெசிமல் பாயிண்ட் ரவுண்ட் பண்ண போகிறோமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா போட்டு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வரணும். இப்போ நான் 0 கொடுத்தீங்கன்னா இப்போ 0 கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 51 என்றது இந்த வேல்யூ. அதிலேருந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது 0 கொடுத்ததுனால டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த வேல்யூவும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா 51.4க்கு 51 எடுத்துருக்கு. இப்போ 65.7க்கு பார்த்திங்கன்னா 66 வந்துருக்கு பாருங்கள். இது என்னென்னா இப்போ 0.5க்கு மேலே இருந்ததுன்னா அது அப் வேல்யூவாக எடுத்துக்கும். 0.5க்கு கம்மியாக இருந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 51.4க்கு 51 எடுத்துருக்கு. 74.28 அப்படி இருந்தால 74 எடுத்துருக்கு. 80 அப்படியே ரவுண்ட் பண்ணியிருக்கு. இது எந்த டிஜிட்டும் இல்லை, அதனால் அப்படியே வந்துடுச்சு. இப்போ 65.7க்கு பார்த்திங்கன்னா 0.5 விட அதிகமாக இருக்குது, அதனால் 66ன்னு வந்துடுச்சு. 66ன்னு வந்துடுச்சு. இப்போ இங்கே 85.7க்கு 7 0.5 விட அதிகம், அதனால் 66 வந்துடுச்சு. இது ரவுண்டு 0 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிற மாதிரி ரவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அதே ரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல் டைப் பண்ணிவிட்டு ரவுண்டு ஓப்பன் ப்ராக்கெட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கமா 2ன்னு கொடுக்குறேன். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும் அப்படின்ட்டு என்டர் பண்ணிங்கன்னா இப்போ 51.428 இருக்குது. இந்த 8 0.5 விட அதிகம், 5 விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த 2 3ஆக மாறிடுச்சு. அதான் 51.43. இந்த ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ 74.285 இருக்குது. இது பார்த்திங்கன்னா 74.29. 5 அதிகமாக இருந்ததுன்னா அது நேரர் வேல்யூ ரவுண்ட் பண்ணிக்கும், அதிகமான வேல்யூ ரவுண்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த மெத்தடில் ரவுண்டு 2 டிஜிட்டில் ரவுண்ட் பண்ணுறது. ரவுண்ட் அப்புன்னா இப்போ 2 டிஜிட்டில் ரவுண்ட் அப் பண்ணுறோம். ஈக்குவல் டைப் பண்ணிவிட்டு ரவுண்ட் அப்புன்னு கமாண்ட் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா 2 கொடுக்குறேன். 2 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்பு பார்த்திங்கன்னா இங்கே 0.5 இருந்த இப்போ 51.428 இப்போ 51.43 வந்திருக்கு.
இது வந்து நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 5க்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் இது வந்து ரவுண்ட் அப் பண்ணிடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து 65.71 இருக்குது, இங்கே நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 4 இருக்குது. அப்படி இருந்தாலும் இங்கே 72ன்னு இங்கே வந்து ரவுண்ட் அப் ஆகிருக்கு. இது வந்து ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன். ரவுண்ட் டவுன்னா நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டைப் பண்ணி ரவுண்ட் டவுன் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், கமா 2 டிஜிட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர மாரி. ரவுண்ட் டவுன் இருக்கிறதுனால அப்படியே வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது அப்படியே ரவுண்ட் டவுன், எத்தனை டிஜிட் இருக்கோ அதுக்கு எத்தனை ரவுண்ட் டவுன் ஆகிடும். இப்போ 51.42 வந்து அப்படியே வந்து 51.42 வருது. இந்த 3 மெத்தட்லேயும் 4 மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு 0 இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஆகுது. இது வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டுக்கு மாரி ரவுண்ட் ஆகுது. இது ரவுண்ட் அப்னா 5க்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அப் வேல்யூ வந்து ரவுண்ட் ஆகும். இது வந்து டவுன் வேல்யூ 5க்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் என்ன வேல்யூ இருக்கோ அப்படியே வரும் 2 டிஜிட்டுக்கு அப்புறம். இந்த மெத்தடில் வந்து டிஃப்ரெண்ட் ரவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.